ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, மற்றவர்களின் வாழ்க்கையையும் வழியையும் பற்றி அறிந்து வாழ்பவர்கள் யாருமே யாரையும் காயப்படுத்தி பார்க்க நினைக்க மாட்டார்கள். யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டார்கள். எனது அன்பு குழந்தையான நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் செல்லமே. இப்பொழுது கூட உன் வராகி என்னை எதற்காக உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? உனக்கான அதிர்ஷ்ட வாக்கை சொல்லி உன் வாழ்வில் வரப்போகும் அதிர்ஷ்டத்தை உன் கரங்களில் அள்ளி கொடுப்பதற்காகத்தான் வந்துள்ளேன். எளிமையும் பொறுமையும் இரக்கமும், இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வங்கள். இந்த மூன்றையும் பெற்ற ஒருவர் இந்த உலகில் வெல்ல முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது செல்லமே. உன் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நல்லதை மட்டுமே நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கான நல்லதை நான் வாக்கு கொடுத்தபடியே நிறைவேற்றி கொடுத்து விடுவேன். தேவையில்லாமல் பொய் சொல்லி பழகாதே. எல்லாவற்றிற்கும் பொய் சொல்ல பழகுபவர்கள் வாழ்வில் மிக பெரும் வெற்றியை பெறுவது கடினமாகிவிடும். பல நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை நீ காது கொடுத்து கேட்பதும் கிடையாது, கவனிப்பதும் கிடையாது. உன்னுடைய கவனம் எல்லாம் எப்போது உன்முறை வரும், நீ எப்போது பதில் பேசலாம் என்பது போல்தானே இருக்கிறாய். எல்லாவற்றையும் கூர்ந்து கவனி. உன்னை சுற்றியும் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களையும் நன்றாக உற்றுப்பார் என் செல்லமே. மனதில் குற்றமான எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் நீ செய்கிற நல்ல செயல்கள்தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். என் மீது நீ உண்மையான பக்தியோடும் வராகி அன்னை என்ற பாசத்தோடும் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அந்த மரியாதைக்காக தான் இப்பொழுது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க ஓடி வந்துள்ளேன். உன்னை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நின்று மீண்டும் வெற்றி பெறுவேன் என்பதில் நீ தெளிவாக வலிமையான உள்ளத்தோடு இரு தங்கமே. உன்னிடம் இருக்கும் மிக பெரும் சக்தி வாய்ந்த சொத்தென்பது உன் மனமாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட உன் மனதிற்கு நல்ல பயிற்சியை நீ கொடுத்தால் ஏராளமான செல்வத்தை உன்னால் உருவாக்கவும் முடியும், பெற்று சந்தோஷமாக வாழவும் முடியும். துன்பமும் கஷ்டங்களும் சூழ்ந்த இருளான வாழ்க்கையை வாழுகிறோம் என்று கவலைப்படாதே. வண்ண வண்ண கனவுகளும் உன் மனதில் நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நடப்பது போன்ற நிகழ்வுகளும் நடப்பது அந்த இருளான கனவுகளில்தானே. அதை இப்பொழுது உனக்கு நனவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உன் வராகி அன்னை உன்னை தேடி வந்து அதிர்ஷ்ட வாக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாமே உன் வாழ்வில் இனி நல்லதாக நடக்கப் போகிறது. இன்று முதல் பல நல்ல மாற்றங்களையும் பல நல்ல நிகழ்வுகளையும் உன் வாழ்வில் நீ சந்திக்கப் போகிறாய். யார் மீதும் நீ வெறுப்பை காட்டியோ கோபத்தை கொடுத்தோ எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை. எல்லோரையும் எல்லாவற்றையும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கொள். நீ பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்பட்டு அன்போடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்வது கூட ஒரு விதமான பலவீனம்தான் செல்லமே. நீ எல்லோர் மீதும் பரிதாபப்பட ஆரம்பித்து விட்டால் இதில் யார் போலிகள், யார் உன்னிடம் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உனக்கு தெரியாமல் போய்விடும். எல்லோரையும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து யோசிக்க பழகு. இந்த உலகத்தை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமில்லாததாகத்தான் உனக்கு தெரியும். கோபப்படுவதால் எந்த பயனும் இல்லை என்பதை நீயும் உணர்ந்து கொள்வாய். அப்படி இந்த உலகம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமில்லாமல் தான் இருக்கும் செல்லமே. உன் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து விடாமல் முன்னேறி போய்கொண்டே இரு. உனக்கு நிழலாக நான் இருந்து அந்த சோதனை காலத்தை முடித்து வைத்து உன்னை சாதனை படைக்க வைப்பேன். என் நிலைமை எப்போது மாறும், நான் எப்பொழுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வேன் என்று தானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை சிறப்பாய் நான் மாற்றி அமைப்பேன். உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாய் நான் வந்து நிற்பேன் என் தங்கமே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உடல் ரீதியான, மன கஷ்டங்கள் ரீதியான, பண தேவைகள் ரீதியான உனது அனைத்து துயரங்களும் நீங்க போகிறது. இனி உன் வாழ்வில் சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாய் வாழப்போகிறாய். உன்னை தள்ளிவிடவும் தோற்கடிக்கவும் வீழ்த்தவும் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அதே இடத்தில் உனக்கு துணையாக ஒருவனை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். எனது பிள்ளைகளை நான் ஒருபோதும் நிலை குலைவோ நடுநடுங்கவோ தடுமாறவோ விடமாட்டேன் என் செல்லமே. இது நாள் வரையிலும் நீ நினைத்தது நடக்கவில்லை என நினைத்து மனக்கவலை கொள்ளாதே. வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. முயற்சியிலிருந்து பின்வாங்காதே செல்லமே. உன் பெற்றோர் வாழ்ந்த வாழ்க்கையையும் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பற்றி நீ தெரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கை பாதையில் நீ கஷ்டப்பட மாட்டாய். எல்லாமே உனக்கு சரியாகும்.
உனக்கானதை உன் வராகி அன்னை நான் செய்து கொடுப்பேன். தனிமையில் ஆறுதல் கூற யாருமில்லை என்று நினைத்து வருந்தாதே. ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் உன்னுடன் தொடர்பில் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் திருமண வாழ்க்கையை நினைத்து நிம்மதியை இழக்காதே தங்கமே. உனக்கான துணையை நானே உன்னை தேடி வரும்படி செய்து காட்டுகிறேன். நீ எதிர்பார்த்த குழந்தை பாக்கியத்தையும் உனக்கு கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன். நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் நான் இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படி செய்கிறேன். கூடிய விரைவில் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய். இது உன் வராகி அன்னையின் வாக்கு. உன் மன கஷ்டங்களையெல்லாம் நீ என்னிடம் வந்து சொல்லும் போதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன். பெற்ற பிள்ளையானவன் தன்னுடைய கலந்த கஷ்டங்களையும் கவலைகளையும் தன் தாயிடமும் பெற்றோரிடமும் சொல்லும்போது அவர்கள் எப்படி வருத்தப்பட்டு அதற்காக ஏதாவது மாற்று செய்ய முடியுமா? தன் பிள்ளை சந்தோஷமாக வாழ எதையாவது நான் செய்துவிட மாட்டோமா என்று துடிப்பார்களோ அப்படிதான் உன் வாழ்க்கையையும் மாற்றி அமைப்பதற்காக நான் துடிப்பாய் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் மீது நம்பிக்கையோடும் பக்தியோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் உன் வேண்டுதல்களை இப்போது நிறைவேற்றி விடுகிறேன் என் செல்லமே. நீ அனுபவித்து கொண்டிருக்கும் உன் கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரமில்லாதது. இதை நினைத்து கவலைப்படாதே. பொறுமையாக இரு. உன் பாரத்தை எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிடு செல்லமே. அத்தனையையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் மனம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டுதானே இருக்கிறது. அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து வர கற்றுக்கொள். மனமானது மாறிக்கொண்டே இருந்தால் உனக்கு எதுதான் லட்சியம்? எதை அடையத்தான் நீ போராடுவாய்? மனதில் எப்பொழுதும் ஒரே சிந்தனையை ஒரே லட்சியத்தை மட்டும் நிறையாய் நிறுத்திக்கொள். அதை அடைந்தே தீர வேண்டும் என முயற்சி செய்து உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றுவதற்கு துடிப்பாய் வேலை செய்யப்பார். உன் ஆசைகளை அழிக்க முடியாது என்பதை உனக்கு புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல உன் வாழ்க்கையில் நீ முயற்சி செய்தால் போதும். நிச்சயம் நான் உன்னை பாதுகாத்து உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் தங்கமே. நீ செய்வது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் என்று நினைக்காதே. நீ எந்த செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படு. இத்தனை நாட்கள் நீ ஏங்கிய ஒரு விஷயம் இப்போதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. எதையும் மாற்றும் சக்தி கொண்ட உன் வராகி அன்னை உன் தலைவிதியை நல்ல முறையில் மாற்றி எழுதிவிட்டேன். இனி உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். எந்த விஷயத்திலும் யார் முன்னிலையிலும் எதற்காகவும் நான் உன்னை தோற்க விடமாட்டேன். நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் நீதான் வெற்றி பெறப் போகிறாய். கவலைப்படாதே என் செல்லமே. உனக்கான முயற்சிகள் நீ செய்யும்போது அதில் வரும் தடைகளையோ தடங்கல்களையோ நினைத்து வருத்தப்பட வேண்டாம். உனக்காக எல்லா விஷயங்களும் வெற்றியில் முடிய நான் துணையாய் இருப்பேன். ஒரு புது முயற்சியை செய்யலாமா வேண்டாமா என்னதானே யோசித்து கொண்டிருக்கிறாய்? தைரியமாக செய். உனக்கு துணையாய் நான் இருந்து உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன்னை நிச்சயம் சந்தோஷப்படுத்துவேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.